ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜீவ செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுகபோகத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் நீசமான நிலையில் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சுக்கிரன் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். ஏன்னா சுக்கிரன் அப்படி சுகபோகமான கிரகம்ல. அந்த சுகபோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் நீச நிலையில் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர பகவான் நீசம் ஆயிட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக காலதாமதமாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்து ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கணக்கெடுத்து பார்த்தாலும் சுக்கிரன் நீசமாயிட்டு அப்படின்னாலே திருமணம் சார்ந்த விஷயம் 28, 29, 30 வயசுலாம் தாண்டிடும். அந்த மாதிரி போகும்போது தான் அது சிறப்பாக இருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்பட. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீசமாகும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்து வர வேண்டிய விஷயமும் கேள்விக்குறியாயிரும். ஏன்னா வண்டி வாகனங்கள் ஒரு தடை இருக்கும், வீடு வாங்குறது ஒரு தடை இருக்கும். அந்த சுக்கிரன் என்ன சொல்லக்கூடிய காரக உறவு, பெண்களால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களில் மனைவி மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயம் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப திருப்தி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ பெண்களுக்கே நம்மளை கண்டாலே பெண்களுக்கு ஒரு எரிச்சல் வர மாதிரி சூழல் தான் உருவாகும். ஏன்னா சுக்கிரனோட தன்மை அது, சரிங்களா? அப்போ எல்லாரும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெண்களை சுற்றி இருப்பாங்க. சுக்கிரன் நீசமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அத்திபூத்தமாக ஏதோ ஒரு பொண்ணு பேசும். அந்த பொண்ணு யாராவது கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஈஸியாக நடக்கும், சரிங்களா? சரி, இப்போ 12 ராசியிலே பார்த்தீங்கன்னா மேசராசி மேச லக்கணம் ஆகி இந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைகிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அடுத்து தனம் சம்பாதிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு நம்ம எதிர்பார்க்காத வருமானம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி. குடும்பமே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அப்போ மேசராசி மேச லக்கணமாக இருந்து சுக்கிர பகவான் நீசமாயிட்டார் அப்படின்னாலே உங்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடே பாருங்கள், வீடு ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லட்சரியான வீடு கட்ட முடியாது. வண்டி வாகனம் பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய லட்சரியான ஒரு காரில் போக முடியாது. நார்மலாக தான் போகிற மாதிரி இவ்வளோ சூழ்நிலை தான் உருவாகும். ஆனால் குடும்பத்தில் தாம்பத்தியம் குடும்பம் அமைகிறதே பெரிய போராட்டம். அமைஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இருக்காது, பிரச்சனையோடு அப்பப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்கணம். இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் அவரே லக்னாதிபதியாக வர்றாரு, அவரே ராசி அதிபதி லக்னாதிபதியாக அவரே இருக்கிறாரு. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு நீசமாயிட்டாலும் எங்கே நீசமாவார்? 5ஆம் இடத்துல நீசமாவார். 5ஆம் இடங்கிறது என்ன? அப்போ உங்களுக்கு குலதெய்வம், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். குழந்தை சில பேருக்கு குழந்தைக்காக மருத்துவமனைக்கே போயிட்டு இருப்பாங்க. சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. சரி, கடன் எதுக்காக கிடைக்கும்னா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும், மருந்து மாத்திரை வேணும்னா மட்டும்தான் கடன் கிடைக்கும். மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது அதுவே உங்களுக்கு சுக்கிர பகவான் நீசமாயிட்டாருனாலே உங்களை லக்னாதிபதி நீசமாயிட்டாருன்னு எனக்கு வந்துடும். லக்னாதிபதி நீசமாகும் போது உங்களுடைய வாழ்க்கை 40, 45 வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கை தரம் படிப்படியாக அதுவும் பெரிய லெவலில் மாறாது, படிப்படியாக மாறுமே தவிர அதுக்கு முன்னால் நீங்கள் சம்பாதிக்கிற அனைத்துமே உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அது மருத்துவ செலவுக்கும் குடும்பத்துக்காகவும் இப்படியே போயிருமே தவிர நீங்கள் பெரிதளவு சுக்கிர பகவான் நீசமான அன்பர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாத்திரை மருந்து எடுத்து உங்கள் காலம் முடிஞ்சு போகும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். சுக்கிரன் நீசமாக இருக்க அன்பர்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பம் அமைகிறதே கொஞ்சம் லேட்டாக தான் அமையும். குடும்பம் அமைஞ்சாலும் மனைவியால் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு முழுமையான ஒரு தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவரே சுக்கிர பகவான் ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசை உங்களுக்கு ஒரு நிராசையாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி மிதுன லக்கணம். இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் நீச நிலையில் இருந்தால் நீசமாயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறது? சுக்கிரன் 5க்கும் 12க்கும் அதிபதி, சரிங்களா? அவர் நீசமாயிட்டார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கைவிட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதிர்ஷ்டம் எங்கே நீசமாக இருக்குது? 4ஆம் இடத்துல நீசமாக இருக்குது. வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் அதிர்ஷ்டம் கைகூடாது. சரி, ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது விரயமாகிட்டே இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிச்சுட்டு அது குடும்பத்தை நல்லா ஒரு ஏகஜாகதியமாக ஒரு வாழ்க்கை வாழலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கும்போது என்ன ஆகுன்னா அதுலேயும் ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகங்களும் அடிபட்டு போகும். நீசமாயிட்டார் அப்படின்னாலே ஒரு வீடு 4 வீடு 5 வீடு 6 வீடு சம்பாதிச்சு கொடுக்குற இடத்துல ஒரு வீடே உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். சரி, எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னா உங்களுடைய குழந்தை உங்களுக்கு திருமணம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நொந்து நூலாகி ஒரு திருமணத்தை முடிச்சிட்டிங்க, ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிப்படியாக ஒரு விஷயம் மாறும். அதுவரை சுக்கிர பகவான் நீசமாக இருக்கிறவங்களுக்கு பெரிதளவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் உங்களுக்கு
திருமணம் சார்ந்த விஷயம் உள்பட வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் உள்பட எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம். கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து நீசம் ஆகிட்டார் அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 4க்கும் 11க்கும் அதிபதி. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே சோடி சுத்தம், ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்து அது ஒரு லாபஸ்தானம். லாபஸ்தானம் பாதகமாக இருந்தாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மைனஸாகவே இருக்கும். அப்போ நீங்களாம் வந்து வண்டி வாகனம் டிராவல்ஸ் வச்சு சொல்லி நடத்துக்கு நடத்துங்க அப்படின்னா வண்டி வாகனம் வந்து குப்பை அடிச்சு எங்கேயா படுத்துக்கிறோம், கரப்பாம்பூச்சி கமுத்தி போட்ட மாதிரி அங்கே எங்கேயா மறந்து கிடக்கும். நம்ம போய் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ செலவாகி போச்சு. வருமானம் எல்லாமே செலவிலே போயிட்டு இருக்கும். சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து சுக்கிரன் நீசமாகிற இடங்கன்னு கேட்டால் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 3ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பண்ணுவோம், நம்ம டாக்குமெண்ட்டை கொண்டு வச்சு வண்டி வாங்கணும் சம்மந்தப்பட்ட வாங்கணும்னு சொல்லி இருக்கிற சொத்தை ஆனந்து தம்பியில கடன் வாங்குறேன் அப்படி இப்படி கடனை வாங்கி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை தோல்வி கொடுக்கும், லாஸை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கேள்வியாக இருக்கும். ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு குளறுபாடு, ஒரு இடர்பாடு எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ சுக்கிரன் நீசமாக நல்லா கேட்டிங்கன்னா சுக்கிரன் நீசமானால் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், தொழிலால் வரக்கூடிய லாபங்கள், சுக்கிரனால் வரக்கூடிய லாபங்கள், அம்மா அப்பாவால் வரக்கூடிய லாபங்கள், இந்த சமூகத்தால் வரக்கூடிய லாபங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து என்னென்ன லாபம் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து 3க்கும் 10க்கும் அதிபதியாக வர்றாரு. அவர் நீசமான என்ன நினைக்கும், மாரகாதிபதி நீசமாயிட்டான்னு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ இளைய சகோதரி சம்பந்தப்பட்ட இளைய சகோதர உறவுகளால் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நீசமாயிட்டார் அப்படிங்கும்போது சுக்கிரவான் கிடைக்கக்கூடிய காரகம் அப்படிங்கிற உறவுன்னு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மிக போராட்டம். ஏன்னா 3ஆம் இடம் காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சுக்கிர பகவான் கொடுத்தே ஆகணுமே. நீசமாயிட்டு எப்படி கொடுப்பாரு, அப்போ அதை நோக்கி அவனை இயங்க வைப்பாரு. அது அந்த பொண்ணை கெட்டலாம் வாய்ப்பு இல்லை, சரி இந்த பொண்ணை கட்டலாம் அதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த பொண்ணை பார்த்தா என் மூணு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்படியே வந்து பெண்களால் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போய் நகரம் சுக்கிர பகவான் நீசமாகும்போது. ஏன் அவர் ஏன்னா அவர் குடும்பஸ்தானத்தில் நீசமாகிறார். குடும்பஸ்தானத்தில் நீசமாகும் போது வந்து நம்மளுக்கு வந்து காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தையும் வருமானத்தையும் கொண்டு வரக்குண்டான கிரகம் வந்து என்ன ஆகும்னா நீசமாயிட்டு அப்படிங்கும்போது எல்லாமே அடிபட்டு போச்சு. அப்போ சுக்கிர பகவான் நீசமாகிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் நீசமாகிறது வந்து எங்கே நீசமாகிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அடிபட்டு போகும். சுக்கிரன் நீசமாக இருப்பது வந்து நல்லது அல்ல. அப்போ 3ஆம் இடம் சார்ந்த விஷயம் இளைய சகோதரிக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடைக்காது. அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்மளும் தேடி பார்த்து நம்ம திருமணத்துக்கும் தேடி அலைஞ்சு கடைசியாக அட போங்கடா ஒன்றுமே இல்லை. ஏன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் கடகராசி கடகலக்கணம் பிறந்த ஆண்களுக்கு வந்து திருமணம் அமைகிறதே ஒரு கேள்விக்குறி. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும். அதுலேயும் சுக்கிரன் நீசமாயிட்டாருன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. அட போடான்னு சொல்லி தாடி வச்சுட்டு அப்படியே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஏங்குற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம். கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் நீசமாக நல்லதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீசமானார் அப்படின்னா சோழி சுத்தம். கன்னி ராசி கன்னி லக்கணம் 2க்கும் 9க்கும் அதிபதி அவரே வந்து உங்கள் ராசியிலே நீசமாயிடுறாரு. என்னாச்சு, ராசி லக்கணத்தில் நீசமாயிடுறாரு. வருமானமும் போச்சு, சரிங்களா, வருமானமும் போச்சு, இஷ்ட தெய்வம் அனுக்கிரகமும் போச்சு, அப்பவால் பிரயோஜனம் இல்லை, குடும்பம் அமையாத சூழ்நிலை, ஏண்டா நம்மளுக்கு வந்து திருமணம் ஆகலை, சுக்கிரன் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகபங்களும் அடிபட்டு போகும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக நடக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரே குடும்பம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கைக்கான சூழல் உருவாக்காமல் லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வந்து சிம்பிளாக இருக்கும். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வீடு. சின்ன வீடுங்கிறது நான் சொல்கிறது வீடு சார்ந்த விஷயம். நீ சின்ன வீடுன்னு வேறு வீட்டுக்கு போயிடக்கூடாது, சரிங்களா. சின்ன வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு குறியலான ஒரு வீடு, அது அழகாக இருக்கிற மாதிரி. பெரிய மாளிகையாக இருக்குன்னா மாளிகையாக இருக்காது. இது போன்ற ஒரு வீடு அமைச்சு கொடுத்து அது வந்து ஒரு நார்மலாக குடும்பத்தை நடத்துக்கான சூழலை உருவாக்கும். அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம். இது துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவானே வந்து உங்கள் லக்னாதிபதியை 8ஆம் அதிபதியாக வர்றாரு. அவர் வந்து நீசமாகனா ஆயுள் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு, மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கி எப்பவும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் 5 ஒரு 10 மாத்திரை 20 மாத்திரை வச்சுருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பே வச்சுருப்பாங்க வீட்டில். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து காலதேவனுக்கு 6 நீசமாகிறாரு. உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாகி காலதேவனுக்கு 6 நீசமாகிறாரு. அந்த ஸ்தானம் 12ஆம் இடமா வர்றதுனால வந்து 6, 8, 12 சம்பந்தப்பட்ட அங்கே நீசமாகும். என்னாகும், அடிக்கடி வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்ட சூழ்நிலை உருவாகும். சரி, திடீர்னு இவன் நண்பரோட ஒரு ஆளை கையில் பிடிச்சிட்டு போய் ஒரு லட்சரியான ஒரு காரில் போனாங்கன்னா வண்டி விபத்து ஆகும், கார் ஆக்சிடென்ட் ஆகும். பைக்கில் போனால் பைக் விபத்து ஆகும்.
சரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றி மாற்றி கொடுத்து ஏற்கனவே இந்த ராசியில் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். சரிங்களா? இதுலேயும் 10க்கு இப்படி வேலையா அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படித்தான், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து கம்மியாகவே வரும். மனைவி சார்ந்த குடும்பத்தில் உண்டான விஷயம் எல்லாமே. திருமணம் சார்ந்த விஷயமே வந்து உங்களுக்கு லாப சார்ந்து தான் அவர் நீசமாகிறாரு. அப்போ என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு வந்து கணவன் ஒரு மனைவி அமையிலேயே ஒரு கணவன் அமையிலேயே இப்படி ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பெண்களால் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருப்பது, பெருசாக இருக்காது. திருமணம் சார்ந்த விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறி, அது கேள்விக்குறி அப்படிங்கிறத விட லேட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அடுத்து 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கும். அவரே 7ஆம் அதிபதியாகி சுக்கரனாகி அவர் நீசமாக என்னாகும், திருமணமே மிகப்பெரிய போராட்டமாகி போகும். அப்போ வெளிநாட்டில் போய் நான் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன், அப்போ தான் எனக்கு மனைவி அமையும் கணவன் அமையும் சொல்லி கிளம்பி போகிறாங்கல்ல, அவங்களாம் இந்த கேட்டகரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம். இந்த ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் நீசம் ஆயிட்டார் அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. ஏன்னா நீசம் ஆயிட்டார் அப்படின்னாச்சுனாலே இப்போ எங்கே நீசமாகிறாரு, 10ஆம் இடத்துல நீசமாகிறாரு. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீசம் ஆகிட்டார். ஆனால் அவரே லாபாதிபதி நீசம் ஆகிட்டார். அப்போ நீங்கள் வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல சம்பளம் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பீங்க, கிடைக்கவே கிடைக்காது. திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே புதன் பகவான் தான் திருமணத்தை கொடுத்தே ஆகணும். காரகம் அப்படிங்கிற இந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து வர்ற மனைவியே பிரச்சனையோட வர்ற மாதிரி அமைப்பு தான் இருக்குது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். நடந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இருக்காது. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஐயோ பொண்ணு அமையலையே, இந்த பொண்ணு அமையலையே, அந்த பொண்ணு அமையன்னு பார்த்தீங்கன்னா அமையலையே, கண்ணு மூக்கு முடியுமா இருக்காலே அமையலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? ஆனால் அது ஒரு போராட்டத்திலேயே போயிடும். ஆனால் திருமணம் சார்ந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. அவங்களால வந்து லாபம் மட்டுமே இருக்கும். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துல வந்து அமையறதுனால வந்து திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயமே சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 10ல் நீசமாயிடுறாரு. அவரே லாபாதிபதியை நீசமாயிடுறாரு. அப்போ மனைவி மூலமாக மனைவி வேலைக்கு போய் அது மூலமாக நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குவார். ஆனால் திருமணம் சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம். இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகி அவரே வந்து 10ஆம் அதிபதியாகி அவரே வந்து 9ஆம் இடத்துல நீசமாகிறதுனால வந்து மகர லக்கணம். சரிங்களா? மகர லக்கணம் மகர ராசி இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசமாயிட்டார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் உடனே நடந்துட்டுனா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக கோவிலுக்குள்ளே ஏறி இறங்கி தெய்வத்தையும் திட்டி நீங்களும் அவங்க மனைவியை திட்டி என்ன நீ அப்படின்னு சொல்லி ஒரு வித நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு போய் உங்களுக்கு வந்து திருமணம் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர் 9ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் அங்கே வந்து அவர் வலுவாகுவார். ஏன்னா ஒரு சுபக்கிரகம் வந்து 9ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு வந்து நீசமாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடமும் ஆக்டிட்டாயிரும், 9ஆம் இடம் ஆக்டிட்டாயிரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் ஆக்டிட்டாயிரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லீசமாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான விஷயம் வந்து சுக்கரனால் வந்து அழகாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி கும்பலக்கணம். இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து 4க்கும் 9க்கும் அதிபதி. அதாவது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சொகம் சொல்கிறோம்ல, இந்த ஸ்தானத்துக்கும் 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. அப்போ இந்த அண்ணனுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் நீசமாயிட்டார் அப்படின்னா எங்கே நீசமாகிறார், 8ஆம் நீசமாகிறார். திருமணம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா காலத்தேவனுக்கு 6 உங்கள் ராசி இருக்கிறதுக்கு 8ல் வந்து நீசமாகிறார்ல. நீசம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 6 சம்மந்தப்பட்ட நீசமாகிறார். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கெட்டணும் நினச்சி குட்டியானம் போட்டு கஷ்டப்பட்டு உருண்டு கட்டி முடித்து வரும்போது உங்களுக்கு வந்து அங்கே அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது பாதகாதிபதி நீசம் ஆகிட்டாலும் 8ஆம் இடத்துல நீசம் ஆகிட்டார். உங்களுக்கே வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். திருமணம் மனைவி வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மனைவியே வந்து பிரச்சனைக்குரிய கிரகமாக தான் வந்து நிற்கும். ஏன்னா மனைவிக்கு உண்டான காரக கிரகம் வந்து 6 சம்மந்தப்பட்டிருக்கும் போது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய அளவு கிடைக்காது. ஆனால் வர மனைவிக்கு அதிகமாக இருக்கும். நீசமாக இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஏன்னா நீசம் ஆயிட்டார் அப்படிங்கும்போது ஒரு கிரகம் நீசமாயிட்டு அப்படிங்கும்போது அதை நோக்கி நம்மளுக்கு வந்து சிந்தனை. 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நீசமாகிறார், 8ஆம் இடத்துல நீசமாகிறார். அப்போ மனைவி வந்த உடனே எனக்கு வீடு கட்டணும் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் ஒரு ஆசையை நோக்கியே நகர்த்துவாங்க. இதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன ராசி மீன லக்கணம். இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான் 3க்கும் 8க்கு அதிபதியாகி அவர் வந்து 7ஆம் இடத்துல நீசமாகிறாரு. அப்போ மனைவி சம்பந்தம் சார்ந்த விஷயமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தாச்சு, சுக்கிரன் 7 நீசமாயிட்டாரு, கணவன் அமையல, மனைவி அமையல, ஏன்டா அமையல, ஏன் அமையல, எதுக்கு அமையலன்னு சொல்லி கேள்வியாகவே இருக்கும். ஆனால் இவங்க சிந்தனை ஃபுல்லாக எப்படி அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கலாம், இப்படி சிந்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க செத்தக்கப்புறம் தான் கல்யாணம் முடியும் போல இருக்கு, என்னன்னு தெரியல 60 கல்யாணமோ அப்படிலாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த அமைப்பு. ஆனால் திருமணம் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 33 வயசு இந்த மாதிரி தாண்டி தான் ஒரு கல்யாணம் முடியுது அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து அவர் வந்து 7ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னாலே பஞ்சாயத்து தான். சுக்கிரன் 7ல் உட்காரவே கூடாது. அவரும் வந்து 8ஆம் அதிபதியாகி 3ஆம் அதிபதியாகி நிச்சயம் உட்கார்ந்தார். அப்படிங்கும்போது முழுமையான தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் அடையறதுக்குண்டான சூழலை உருவாக்க மாட்டார். அப்போ என்ன பார்க்கும், திருட்டுத்தனமாக வேறு ஏதாவது பண்ணலாமாங்க ஒரு சிந்தனை தான் வரும். அந்த கான்செப்ட் வேண்டாம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு அவர் சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்துட்டாருனாலே சோழி முடிக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும், சரிங்களா? அப்போ சுக்கிர பகவான் வந்து நீசமானாலும் தப்பு, உச்சமானாலும் தப்பு. அப்போ எப்படி இருந்தாப்பா இருக்கணும், நார்மலாக இருக்கணும், அவ்வளோதான். ஹைவேஸில் ரோட்டில் போய் தான் ஹைவேஸ் ரோட்டில் 120 தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? கட் ரோட்டில் 10 தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. நார்மலான ஒரு ரோட்டில் வந்து 40 போனாலே சிறப்பு தானே. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும்போது தான், அந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும்போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சரிங்களா? நம்ம 12 ராசியில் பிறந்த நம்மளுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து நீச நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் வந்து உச்சமாக இருந்தால் என்ன மாதிரி பலனையும் போட்டிருக்கேன். இரண்டையுமே வந்து பொருத்தி பாருங்க, சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து நான் ராசி இலக்கணத்துக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி மேச ராசியாக இருக்கும், மிதுன லக்கணமாக இருக்கும், மிதுன ராசியாக இருந்தால் மீன லக்கணமாக இருக்கும். இப்படி ராசி இலக்கணம் வேறு வேறு வரும்போது இந்த மீன லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாரு, மிதுன ராசியாகி சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு, ரெண்டையும் பொருத்தி பார்த்தா தான் பலன் கரெக்டாக வரும். ஆனாலும் இந்த பலன் வந்து நான் சொல்கிற பலன் வந்து 90% லக்கணமோ ராசியோ சரியாகவே வேலை செய்யும், சரிங்களா? சரி, இது என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் விஷயங்களையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாச்சுன்னா எனக்குள் இருந்து என் அறிவுக்குள் என்னுடைய இந்த சிரசுக்குள்ளே இருந்து என் நாக்கு வழியாக என் தாய் முத்தாரம்மன் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் முத்தான ஒரு விஷயத்தையும் அவள் வந்து கொட்டி கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா அவள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறா. அதை வந்து நான் வந்து பெருமையாக நினச்சி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுத்துட்டுருக்கிறேன், ஜாதகமாக பார்த்துட்டு இருக்கிறேன், சரிங்களா? சரி, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.